ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பட்டை கிராம்பு போட்டு நறுக்கி வச்சு வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் குறப்பாக. வெங்காயம் பழுப்பு நிறம் இப்படி வந்த பிறகு நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கிடுறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அதில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் நறுக்கி வச்சு இந்த தக்காளி பழத்தை நம்ம உள்ளே போடுறோம். அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சு இந்த கறி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட வேண்டியதான். அதில் தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு நான் வீட்டில் தான் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதில் என்னதுன்னா மல்லி, வத்தல், பட்டை கிராம்பு, கொஞ்சோண்டு அரிசி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நான் அந்த மசாலா தான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த மசாலா. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நம்ம கறியை வேக வச்சிட வேண்டியதான். நம்ம அதில் தண்ணியே ஊற்றாண்டாம் பார்த்துக்கோங்க. மூடி போட்டு நம்ம இப்போ மூடிக்கிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு ரிட்டனும் மூடி போட்டு மூடிக்கிட வேண்டியதான். அதுக்கு பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி அதில் தேங்காய் பால், நான் ஒரு அரை முறி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். வெறும் தேங்காய் பால் மட்டும்தான். அதையும் உள்ளே சேர்த்து சிக்கன் கிரேவி ரெடி.